Hello friends, welcome to Ramsource. This is session 7. இன்னைக்கு பார்க்க போகிறது நம்ம JavaScriptல இருக்கிற core objects. இன்னையோட learning objectives என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா date object, math object, string object and data type conversion. First, date object அப்படிங்கிறது என்ன பற்றி பார்ப்போம். பொதுவாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் இன்பில்ட்டாக சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கும், மெத்தட்ஸ் இருக்கும், கிளாஸ் லைப்ரரிஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஜாவாஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆப்ஜெக்ட்னால டேட் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் கிளாஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்டாக வந்து இந்த இடத்துல பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த ஆப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ் டு ரெப்ரசன்ட் டேட் அஸ் வெல் அஸ் டைம். ஸோ டேட் ஆப்ஜெக்ட் ஜஸ்ட் டேட் மட்டும் இல்லை, டைமை கூட ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ டேட் அண்ட் டைமை சேர்த்து தான் டேட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட சின்டாக்ஸ் பாருங்கள். வேர் மை ஓபிஜேங்கிறது என்னோட ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு நியூங்கிறது என்ன டைனமிக்காக மெமரி அலோகேட் பண்ணுற இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு எந்த கிளாஸ்க்கு பார்த்தோன்னா டேட்டுங்கிற அந்த ஆப்ஜெக்ட் கிளாஸ்க்கு நான் வந்து மெமரி அலோகேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ எனக்கு செர்டைன் மெத்தட்ஸ் இருக்குது டேட்டில். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கெட் டேட் வந்து நமக்கு கரண்ட்டாக இன்றைக்கி என்ன டேட்டோ அந்த டேட்டை நமக்கு ரிட்ரைவ் பண்ணி கொடுக்கும். கெட் மந்த்துங்கிறது கரண்ட்டாக எந்த மந்த்தோ அந்த மந்த் எடுத்து கொடுக்கும். அதே மாதிரி கெட் இயரோ இல்லை கெட் ஃபுல் இயரோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷம் என்ன அப்படின்ட்டு. ஸோ கரண்ட்லி திஸ் இயர் இஸ் 2015 இல்லையா? ஸோ 2015 அப்படின்னு உங்கள் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா செட் டேட்டு. செட் டேட்னால் நீங்களே உங்களுக்கு விருப்பமான டேட்டை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். செட் மந்த்து சேம், உங்கள் மந்த்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். செட் ஃபுல் இயர் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளால் ஒரு டேட்டை மேனிப்புலேட் பண்ண முடியாது. அதாவது நம்மளாவே செட் பண்ண முடியும், இல்லைனா ஆல்ரெடி ப்ரீடிஃபைண்டாக கரண்ட்டாக என்ன டேட் இருக்கோ அந்த டேட்டோ மந்த்து இயரோ நம்மளால் ரிட்ரைவ் பண்ணிக்க முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா டூ லொக்கேல் ஸ்ட்ரிங். இந்த லொக்கேல் ஸ்ட்ரிங்குங்கிறது வந்து நமக்கு ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு ஃபார்மேட். ஸோ டூ லொக்கேல் ஸ்ட்ரிங்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நமக்கு ஹவர்ஸ் அண்ட் மினிட்ஸ், செகண்ட்ஸு இன்க்ளூடிங் டேட், மந்த், இயர், அப்போ ஃபுல் டீட்டெயில்ஸ் டிஸ்பிளே ஆகும். கரண்ட்டாக இந்த லொக்காலிட்டியில் என்ன ஃபார்மேட்டில் ஸ்ட்ரிங் இருக்கும். அண்ட் இதுக்கு பார்த்திங்கன்னா டூ டேட் ஸ்ட்ரிங் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ நார்மலாக சொல்கிறோம் இல்லையா, இன்றைக்கி வெட்னஸ்டே, ஓகே, ஸோ அந்த டேட் சொல்லி அந்த இயர் சொல்லுவோம் இல்லையா? ஓகே, ஸோ அந்த மாதிரி சொல்கிறது தான் இந்த டூ டேட் ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் அ மினிமைஸ்ட் ஃபார்மேட் ஆஃப் டூ லொக்கேல் ஸ்ட்ரிங். ஓகே, இன்னும் சில மெத்தட்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா கெட் ஹவர்ஸ். முதல்ல டேட்டை பற்றி பார்த்தோம், இப்போ ஹவர்ஸ் டைமை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஹவர்ஸ், மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸ் மூணுமே நீங்கள் கெட் பண்ணிக்கலாம். அண்ட் ரிமெம்பர் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா இது வந்து கேமல் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. பொதுவாக ஜாவாஸ்கிரிப்டில் முக்கால்வாசி மெத்தட்ஸ் எல்லாமே கேமல் கேஸில் தான் இருக்கும். கேமல் கேஸ்னால் என்னென்னா ஃபஸ்ட்டு லெட்டர்ஸ் வந்து லோவர் கேஸில் இருக்கும், இன்பிட்வீன் ஒரு லெட்டர் மட்டும் கேபிட்டலில் இருக்கும். ஓகே, ஸோ கேமல் அப்படி தானே இருக்கும், அதோட முதுகு தண்டு மட்டும் பெருசாக இருக்கும், மற்றதெல்லாம் வந்து லோவில் இருக்கும். ஸோ அதுக்கு தான் அது பேர் கேமல் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ கெட் ஹவர்ஸு, கெட் மினிட்ஸ், செகண்ட்ஸ் எல்லாத்துக்கும் பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து கேபிட்டலில் தான் இருக்குது. ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்மளால் ஹவர்ஸை செட் பண்ணிக்க முடியும், கெட் பண்ணிக்கவும் முடியும். ஃபைன். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுவோன்னா ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் பார்ப்போம் இந்த டேட் ஆப்ஜெக்ட்டுக்கு. தென் வில் கம் பேக் டு த ஸ்லைட்ஸ். ஃபைன், நம்ம இப்போது டேட் ஆப்ஜெக்ட்க்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிளை பார்ப்போம். ஸோ இந்த கோடை நான் ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கேன். ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட் நான் ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். என்னோடய ஆப்ஜெக்ட் நேம் வந்து மை டேட். சரிங்களா? அது எந்த ஆப்ஜெக்ட் கிளாஸை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தோன்னா டேட்டுங்கிற அந்த பர்டிகுலர் கிளாஸை சேர்ந்தது. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்டில் பாருங்கள், டாக்குமெண்ட்.ரைட் டுடேஸ் டேட் அண்ட் டைம். ஸோ இன்றைக்கியோட கரண்ட் டேட் அண்ட் டைமை நான் வந்து ரிட்ரைவ் பண்ணணும்னு விருப்பப்பட்டேன்னா நான் மை டேட் அப்படிங்கிற அந்த ஆப்ஜெக்டை மட்டும் உள்ளே பாஸ் பண்ணால் போதும். ஸோ I'll get today's date and time. ஓகே, இன்றைக்கி கரண்ட்டாக என்ன டேட்டோ அண்ட் டைமோ அது எனக்கு ரிட்ரைவ் ஆகும். பட் கீழே பாருங்கள் டூ லொக்கேல் ஸ்ட்ரிங்னு கொடுத்துருக்கு. நான் ஆல்ரெடி ஸ்லைட்ஸில் சொன்ன மாதிரி உங்களுக்கு டைம் அண்ட் டேட் டிஸ்பிளே ஆகும். ஓகே, அண்ட் கெட் டேட் வந்து இன்னியோட கரண்ட் டேட்டை மட்டும் ரிட்ரைவ் பண்ணி கொடுக்கும், மந்த்து இயர்லாம் வராது. அதே மாதிரி மந்தில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மந்த் மட்டும் வரும், டேட் அண்ட் இயர்லாம் வராது. ஜஸ்ட் அகெயின் கெட் ஃபுல் இயரில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் என்ன வருஷமோ அந்த வருஷம் மட்டும் டிஸ்பிளே ஆகும். இது ஃபுல் இயர்னு தரணுமா இல்லை கெட் இயர்னு தரக்கூடாதா அப்படின்னு கேட்டால் கூட தரலாம். பட் சில ப்ரௌசர்ஸ் வந்து அதை அக்செப்ட் பண்ணாது. கெட் ஃபுல் இயர்னுங்கிறது வந்து எல்லா ப்ரௌசர்ஸுமே அக்செப்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதுக்காக அப்படி கொடுத்துருக்கேன் நான். அண்ட் இந்த லாஸ்ட்டில் பாருங்கள் டூ டேட் ஸ்ட்ரிங் கொண்டு வந்திருக்கேன். டூ டேட் ஸ்ட்ரிங்குங்கும்போது நமக்கு நம்ம நார்மலாக நடைமுறையில் சொல்லுவோம் இல்லையா, இன்றைக்கி வந்து வெட்னஸ்டே 2 ஜான்வரி, ஓகே, 2014 அப்படின்னு சொல்லிட்டே இருக்கோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நடைமுறையில் சொல்கிறது அந்த பர்டிகுலர் ஷார்ட் ஃபார்மேட் ஆஃப் டேட் ரிட்ரைவல் வந்து இந்த இடத்துல இந்த மெத்தட் மூலமாக நம்ம சொல்லிக்கலாம்.
டூ டேட் ஸ்ட்ரிங்குங்கிற மெத்தட் மூலமாக. ஃபைன். ஸோ நான் இங்கே உங்களுக்கு இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், டுடேஸ் டேட் அண்ட் டைம் எனக்கு கம்ப்ளீட் டேட் டிஸ்பிளே இருப்பாங்க. டியூஸ்டே June 2, 2015. கரண்ட் இப்போ என்ன டைமோ மார்னிங் 7 o'clock and GMT Greenwich Mean Timeல வந்து ப்ளஸ் 5:30, 5 hours 30 minutes டிஃப்ரென்ஸ் நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். ஓகே. நெக்ஸ்ட்டு 2 லொக்கேல் ஸ்ட்ரிங் பாருங்கள், எனக்கு வந்து 6/2 எனக்கு இந்த டேட் ஃபார்மேட்டில் டிஸ்பிளே ஆகுது. அகைன் டைம் மட்டும் டிஸ்பிளே ஆகுது 2 லொக்கேல் ஸ்ட்ரிங்கில். ஃபைன். அண்ட் கெட் டேட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன டேட்டு, செகண்ட். ஸோ 2 வந்துடுச்சு. கெட் மந்த் வந்து 5. ஓகே, ஜூன் இஸ் 5th month. அண்ட் கெட் ஃபுல் இயர் பார்த்தீங்கன்னா 2015 வந்துடுச்சு. அண்ட் 2 டேட் ஸ்ட்ரிங் பாருங்கள், எனக்கு கரெக்டாக நம்ம இப்போ நடைமுறையில் யூஸ் பண்ணுற மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி TUE June 2, 2015 எனக்கு அது மட்டும் வரும். பட் டைமோ எதுவுமே வராது எனக்கு. ஓகே. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு ஜஸ்ட் டெல் யூ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு கெட் ஹவர்ஸ் இருக்குது. ஸோ கெட் ஹவர்ஸ் வந்து நமக்கு கரண்ட்டாக இப்போ எத்தனை ஹவர்ஸில் இருக்கோ அந்த ஹவர்ஸை காட்டும். கெட் மினிட்ஸ் கரண்ட் மினிட்ஸ், கெட் செகண்ட்ஸ் கரண்ட் செகண்ட்ஸ், என்ன கரண்ட்டாக செகண்ட்ஸ் இருக்கோ அது காட்டும். ஆனால் இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா எல்லாமே டேட் ஆப்ஜெக்ட் கீழே தான் இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் அந்த பர்டிகுலர் என்ன டேட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணீங்களோ அந்த டேட் ஆப்ஜெக்ட்டை தான் நீங்கள் யூஸ் பண்ணி வாங்கணும். கன்சிடர் இப்போது நான் வந்து இந்த ஹவர்ஸ் அண்ட் இப்போ கரண்ட்டாக எந்த டைமோ டிஸ்பிளே பண்ணோன்னா இந்த ஜஸ்ட் பாருங்கள், இந்த டாக்குமெண்ட் டாட் ரைட்டில் ஹவர்ஸ் மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸ் அது டிஸ்பிளே பண்ணிட்டேன். ஸோ எனக்கு அவுட்புட் பாருங்கள் எப்படி வருதுன்னு. 7:3:50 அதாவது 7 hours 3 minutes 50 seconds. ஓகே. ஸோ அது எனக்கு டிஸ்பிளே ஆகுது இந்த இடத்துல. ஸோ இப்போ நான் இதை ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா எனக்கு பாருங்கள் 7 hours 11 minutes 17 seconds கரண்ட்டாக இப்போ என்ன டைமோ அது காட்டுச்சு. ஃபைன். ஸோ த நெக்ஸ்ட் திங் இஸ் அபவுட் டேட். ஸோ டேட்டில் பாருங்கள், நான் இன்னொரு ஆப்ஜெக்ட் புது ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன், date 1 my date 1. ஸோ இந்த my date 1ங்கிற இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து கரண்ட்டாக இப்போ என்ன டுடேஸ் டேட் அண்ட் டைமை வந்து நான் காட்டுறேன். இப்போ நான் இதை என் ப்ரௌசரில் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டேன். ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறமா கரண்ட்டாக இன்னைக்கு டேட் வந்து பார்த்திங்கன்னா June 2. பட் செட் டேட் அந்த 29 நான் டேட் செட் பண்ணியிருக்கேன். டேட் செட் பண்ணதுக்கப்புறமா என்னோடய டேட் பாருங்கள் மண்டேக்கு மாறிடுச்சு. June 29th இஸ் மண்டே 2015. நெக்ஸ்ட்டு நான் மந்த்தையும் சேஞ்ச் பண்ணுறேன். மந்த்து வந்து இப்போது 7th monthன்னு கொடுத்தனால ஆகஸ்ட்டுக்கு போய்டும். ஸோ 29th August வந்து எனக்கு சாட்டர்டே வருது. ஓகே. அடுத்தது நான் இயரை சேஞ்ச் பண்ணுறேன். 29th August 2016 அகெயின் ஐம் கெட்டிங் அ மண்டே. பாருங்கள், நான் ஒவ்வொரு வாட்டி நாங்கள் சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு டேட் கூட சேஞ்ச், டே அந்த பர்டிகுலர் டே என்ன டேயோ அது கூட சேஞ்ச் ஆகுது. அது மட்டும் இல்லை, எனக்கு ஹவர்ஸ் கூட பாருங்கள், நான் இப்போ 13 செட் பண்ணேன். எல்டிஆர் 7 இருந்தது, நான் 24 hour டைம் ஃபார்மேட்டில் 13 செட் பண்ணேன். அடுத்தது மினிட்ஸ் நான் 20 செட் பண்ணேன். செகண்ட்ஸை கூட நான் 12 செட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ வி ஹாவ் அ டோட்டல் கண்ட்ரோல் ஓவர் த டேட் அண்ட் டைம். அதுலேருந்து நான் சொல்ல வரேன். ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் வரும் நம்ம இண்டிவிஜுவலாக மில்லி செகண்ட்ஸ் கூட இருக்குது. நான் இதில் நிறைய மெத்தட் சொல்லலை. ஓகே, பிகாஸ் ஆஃப் டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ். பட் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அண்ட் யூஸ்டு மெத்தட்ஸை மட்டும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே. ஸோ நமக்கு என்ன தேவையோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஜாவாஸ்கிரிப்டில் டேட் ஆப்ஜெக்டில் பொறுத்தவரையில். ஓகே, நம்ம வில் கெட் பேக் டு தி ஸ்லைட்ஸ். ஃபைன். அடுத்த ஆப்ஜெக்ட் நம்ம மேத் ஆப்ஜெக்ட் பற்றி பார்ப்போம். மேத் ஆப்ஜெக்ட் நமக்கு சி லாங்குவேஜ்லேயே இருக்குது. ஓகே, ஜாவாவில் இருக்குது, எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ இங்கே கூட சிமிலர் மெத்தட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மேத் ஆப்ஜெக்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இட் இஸ் யூஸ் டு கம்ப்யூட் த மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ மேத்தில் இருக்க மெத்தட்ஸை பற்றி பார்த்தோன்னா, சைன் இட்ஸ் யூஸ் டு ஃபைண்ட் த சைன் ஆங்கிள். ஓகே. அண்ட் மேக்ஸ் வந்து பட் இஸ் கன்சிடர் இப்போ ஒரு அரே எலிமெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த அரே எலிமெண்ட்டில் விச் இஸ் ஹேவிங் த மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மேக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும் நமக்கு. அண்ட் இந்த மேத் டாட் பை அப்படிங்கிறது வந்து பொதுவாக HTML ஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ட்ரான்ஸ்லேஷன்ஸ் இந்த 2D ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் எல்லாம் பண்ணும்போது இந்த ரொட்டேஷனுக்கெல்லாம் தேவைப்படும் இந்த மேத் டாட் பைங்கிற இந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி. ஓகே, இது நம்ம யூஸ் கூட பண்ணியிருப்போம். அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 3.14. ஓகே. ஸோ இன்கேஸ் அந்த 3.14 யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மேத் டாட் பைன்னு யூஸ் பண்ணிங்கன்னா த ப்ரௌசர் வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ நீட் அன் ஆங்கிள். ஓகே. ஸோ அதுதான் இந்த இடத்துல. ஸோ மேத்துங்கிற அந்த ஆப்ஜெக்டுக்குள்ளே பைங்கிற இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காஸ்.
ஸோ சைன் ஆங்கிள் இருக்குது, காஸ் ஆங்கிள், கொசைன் ஆங்கிள் இருக்குது. ஓகே, ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். அண்ட் மேக்ஸில் நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், இப்போ ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அந்த வேல்யூவில் இருக்கிற மேக்ஸிமம் வேல்யூ ரெட்ரைவ் பண்ணுறதுக்காக மேக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது. ஆப்போசிட் டு தட் மின், அந்த செட் ஆஃப் வேல்யூஸில் எது மினிமமாக இருக்கோ அந்த வேல்யூ வந்து நமக்கு ரெட்ரைவ் பண்ணி கொடுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா tan, சைன் காஸ் மாதிரி டேஞ்சன்ட் ஆங்கிள் கூட நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் POW இஸ் நத்திங் பட் பவர். நம்ம பொதுவாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் பார்ப்போம் இல்லையா, 2,3 அப்படின்னு கொடுத்துட்டோன்னா 2 power 3, ஓகே, விச் இஸ் நத்திங் பட் 8. நமக்கு அவுட்புட் 8ங்கிறது டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? ஸோ அதே பவர் தான். அண்ட் ABS ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அப்சல்யூட். அப்சல்யூட்னா நெகட்டிவ் வேல்யூஸ் அக்செப்ட் பண்ணாது, ஹோல் நம்பர்ஸ் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணும். ஓகே, கன்சிடர் இப்போ -24 அந்த 9க்கு அவுட்புட் 24 தான் வரும். அண்ட் SQRT இஸ் நத்திங் பட் ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 24 என்னது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 என்னது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 என்னது, நமக்கு அந்த பர்டிகுலர் வேல்யூஸோட ஸ்கொயர் ரூட்டை வந்து நமக்கு ரிட்ரைவ் பண்ணி கொடுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா சீல். இது ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஒரு ஃபங்க்ஷன், பட் நிறைய பேர் இது குழப்பிக்கிறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, சீல்னால் என்ன அப்படின்னா, ஈஸியாக நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கன்சிடர் நீங்கள் சென்டர் ஆஃப் த ஹவுஸில் நிற்கிறீங்க, உங்களுக்கு மேலே என்ன இருக்குது, சீலிங் இருக்குது இல்லையா? ஸோ சீல் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 2.4 அப்படின்னு தண்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2.4 2.5 அப்படின்னு தண்டோன்னா அந்த சீல் வந்து அந்த பர்டிகுலர் 2.5லேருந்து ஹையஸ்ட்டாக என்ன வேல்யூ இருக்கும், நியரஸ்ட் லார்ஜஸ்ட் இன்டீஜர். சீல் வந்து நியரஸ்ட் லார்ஜஸ்ட் இன்டீஜராக ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ வேல்யூ நமக்கு 3 டிஸ்பிளே ஆகலாம். ஃபைன். இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் பார்த்திங்கன்னா ஃப்ளோர். ஓகே, ஃப்ளோர் என்ன பண்ணணும்னா நியரஸ்ட் லோயஸ்ட் இன்டீஜர். ஓகே, கீழே. ஸோ ஃப்ளோர் கீழே இருக்கும், சீலிங் மேலே இருக்கும். ஸோ மேலேங்கும் போது லார்ஜஸ்ட் இன்டீஜரை பார்க்கும், ஃப்ளோர் கீழேங்கும் போது கம்மியான இன்டீஜர் லோயஸ்ட் இன்டீஜரை பார்க்கும். ஓகே, அண்ட் லாக் உங்களுக்கே தெரியும், லாகரிதமிக் வேல்யூஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் ரவுண்ட் வந்து கன்சிடர் இஃப் யூ வாண்ட் டு மேக் அ ரவுண்ட் ஆஃப் வேல்யூஸ் 2.45678 அப்படின்னு போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ரவுண்டுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைன். ஸோ நவ் வில் கோ டு அ ப்ரோக்ராம் அண்ட் வெல்கம் பேக். நம்ம இப்போது மேத் ஆப்ஜெக்ட்டுக்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிளை பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி இந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்.ரைட்டில் மேத்துங்கிற அந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி சைனுங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சைனுங்கிற அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 19 தந்திருக்கேன். ஸோ sin 90 என்ன வேல்யூவோ அந்த வேல்யூ வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி காஸ், அதே மாதிரி tan. ஓகே, ஸோ I'll show you the output first. பாருங்கள், sin 90யோட ஆங்கிள் இதுதான். ஓகே, அண்ட் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா மேத்தமேட்டிக்ஸில் வந்து உங்களுக்கு 0, 1, π/2, 180/2 அப்படிலாம் வரும். பட் இதில் ரெப்ரசன்டேஷன் எல்லாமே டெசிமலில் தான் வரும். ஓகே, ஸோ காஸ் ஆங்கிள் இதுதான், காஸ் 90 அண்ட் tan 90 இது. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஏபிஎஸ் இருக்குது இல்லையா? ஸோ இந்த ஏபிஎஸ்சில் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த இடத்துல -20 தந்திருக்கேன். ஸோ சின்ஸ் இட் இஸ் அன் அப்சல்யூட் வேல்யூ, -20 வந்து அது கன்வெர்ட் பண்ணி 20 டிஸ்பிளே பண்ணும். பாருங்கள். ஃபைன். ஸோ இட் டசன்ட் டேக் எனி நெகட்டிவ் வேல்யூஸ் எதுவுமே அது எடுக்காது. அடுத்தது பார்த்திங்கன்னா சீல்னு வரும்போது சீலிங் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2.6 தந்திருக்கேன். 2.6ஓட லார்ஜஸ்ட் நியரஸ்ட் இன்டீஜர் எது? 3 தானே, கம்மியாக கேட்கல. 2.6ஓட லார்ஜஸ்ட் நியரஸ்ட் இன்டீஜர் வந்து 3 இல்லைங்களா? ஸோ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்னோடய சீல் வேல்யூ பாருங்கள் 3 வருது. ஓகே, ஸோ அதே மாதிரி ஃப்ளோர்னு கொடுக்கும்போது 2.4 தந்திருக்கேன். ஸோ 2.4 தந்தேன்னா எனக்கு ஸ்மாலஸ்ட்டு நியரஸ்ட் இன்டீஜர் யார்? 2 தானே. ஸோ எனக்கு 2 டிஸ்பிளே ஆகும் ஃப்ளோர். ஓகே, ஸோ இதுதான் நீங்கள் இந்த சீல் அண்ட் ஃப்ளோரில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. அண்ட் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் மேக்ஸ்குள்ளே பாருங்கள் 3 வேல்யூஸ் பாஸ் பண்ணியிருக்கேன். 20, 1 and 15 பாஸ் பண்ணியிருக்கேன். இந்த 3ல் யார் மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னு நான் கேட்குறேன். அப்கோர்ஸ் 50 தான். அதே மாதிரி மின் பாருங்கள், மின்னில் அதே வேல்யூஸ் பாஸ் பண்ணியிருக்கேன். யார் மினிமம் வேல்யூஸ்ன்னு பார்த்தா 1. எனக்கு அவுட்புட்டில் பாருங்கள், மேக்ஸ் வந்து 50, மின் வந்து 1 அப்படின்னு வருது. ஃபைன். ஸோ ஜஸ்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே. அண்ட் பவர் பாருங்கள், நான் ஆல்ரெடி ஸ்லைட்ஸில் சொன்ன மாதிரி 2,3 தந்திருக்கேன். ஸோ 2 வந்து இட் இஸ் அ நம்பர் அண்டு 3ங்கிறது வந்து என்னோட பவர். ஸோ 2,3 அப்படிங்கும்போது 2 power 3 வந்து என்ன, எனக்கு 8. சரிங்களா? அதே மாதிரி ஸ்கொயர் ரூட் பாருங்கள், நான் 16 தந்திருக்கேன். 16ஓட ஸ்கொயர் ரூட் வந்து 4. ஓகே, ஸோ இதை நான் ப்ரௌசரில் காட்டுறேன். பாருங்கள், பவர் வந்து எனக்கு 8 வருது. 2 cube 8 அண்ட் ஸ்கொயர் ரூட் பாருங்கள் எனக்கு 4 அவுட்புட் வந்துருச்சு.
நெக்ஸ்ட் log1 வந்து பார்த்திங்கன்னா எனக்கு log1 எனக்கு வேல்யூ வந்து 0. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். log1 வந்து 0. அண்ட் ரவுண்டு பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஃபங்க்ஷனு இது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன். 2.5456ன்னு தந்திருக்கு சரிங்களா. ஸோ அப்படி தந்ததால் எனக்கு ரவுண்ட் பண்ணி டோட்டலாக 3 அப்படின்னு தந்துடுச்சு. ஸோ 2.5 ரவுண்ட் பண்ணி 3ன்னு தந்துச்சு. நார்மலாக நம்ம மார்க்ஸ்லாம் கவுண்ட் பண்ணும்போது 3.5 அப்படின்னு இருந்துச்சுன்னா டேரெக்டாக நம்ம 4ன்னு போட்டுருவோம். 3.5 4ன்னு கன்வெர்ட் பண்ணி போனோம், ரவுண்ட் பண்ணி போனோம் இல்லையா. ஸோ அதுதான் இந்த இடத்துல இந்த ரவுண்ட் ஃபங்க்ஷன். அண்ட் பை வேல்யூ பாருங்கள், நான் ஜஸ்ட் அங்கே math.py கொடுத்துருக்கேன். என்னோடய வேல்யூஸ் பாருங்கள் 3.1415 இதுதான் என்னோடய வேல்யூ. ஆக்சுவலாக இந்த பையோட வேல்யூ இதுதான் ஒரிஜினல் வேல்யூ. ஃபைன். அண்டு நீங்கள் கேட்கலாம் இவ்வளோ தான் ஃபங்க்ஷன்ஸா மேத் ஆப்ஜெக்ட் கீழே ஜாவாஸ்கிரிப்டில் என்னென்னா இல்லை, இதுக்கு மேல்பட்ட ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. பட் நான் மோஸ்ட்லி யூஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் நான் இந்த பர்டிகுலர் செஷனில் சொல்ல போகிறேன் எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும். ஃபைன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். நவ் வில் கெட் பேக் டு தி ஸ்லைட்ஸ். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட். ஸோ ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் வந்து பேருக்கு ஏற்ற மாதிரி இட் இஸ் யூஸ் டு மேனிபுலேட் தி ஸ்ட்ரிங்ஸ். ஃபைன். ஸோ அதில் வேரியஸ் மெத்தட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கன்கேட். ஸோ கன்கேட்னால் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஸ்ட்ரிங் இன்னொரு ஸ்ட்ரிங்கோட சேர்க்கிறது தான் கன்கேட் இல்லைங்களா. ஸோ அந்த ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் தான் இந்த இது. அண்ட் நெக்ஸ்ட்டு மெத்தட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2 அப்பர் கேஸ் 2 லோயர் கேஸ். அதாவது கன்சிடர் உங்களோட ஸ்ட்ரிங்கை நீங்கள் கேபிட்டல் லெட்டரில் கன்வெர்ட் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா 2 அப்பர் கேஸ். ஓகே. இன்கேஸ் நீங்கள் வந்து அதாவது ஸ்மாலர் லெட்டர்ஸில் கன்வெர்ட் பண்ணோம் விருப்பப்பட்டீங்கன்னா 2 லோயர் கேஸ். அண்ட் இது எல்லாமே கேமல் கேஸில் தான் இருக்குது பாருங்கள். டிஓ வந்து ஸ்மாலில் இருக்குது, அப்பர் வந்து கேபிட்டலில் இருக்குது, அதுமாதிரி கேஸ் வந்து சி கேபிட்டலில் இருக்குது. ஓகே. ஸோ யூ ஹவ் டு பி வெரி கேர்ஃபுல் இன் திஸ் வெல் கிவிங். அடுத்தது பார்த்திங்கன்னா கேர் ஆக்ட். கேர் ஆக்ட்டுங்கிறது வந்து அந்த பர்டிகுலர் நான் அந்த கேரக்டரில் வந்து ஒரு பொசிஷன் தருவேன். அந்த பர்டிகுலர் பொசிஷனில் வந்து எனக்கு எந்த கேரக்டர் இருக்குது அப்படிங்கிறத ரிட்ரைவ் பண்ணி காட்டும். இண்டெக்ஸ் ஆஃப் லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் வந்து ஃபஸ்ட் அக்கரன்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரிங். கன்சிடர் இந்த இண்டெக்ஸ் ஆஃபில் வந்து நான் சர்டன் இண்டெக்ஸ் பொசிஷன் தந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங் தருவேன். ஓகே. அந்த ஸ்ட்ரிங் வந்து என்னோடய ஹோல் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸில் எந்த இடத்துல ஃபஸ்ட் அக்கர் ஆகுது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணும் இந்த இண்டெக்ஸ் ஆஃப். லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் வந்து அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கில் அந்த கொடுத்துக்கிற அந்த பர்டிகுலர் பொசிஷனில் வந்து அந்த பர்டிகுலர் சப்ஸ்ட்ரிங்கை எப்போ லாஸ்ட்டாக அக்கர் ஆகுது அப்படிங்கிறது ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்ஸில் ஒரு பொதுவாக நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் யூஸ் பண்ணுறது தான். நமக்கு இது மட்டும்தான் ஃபங்க்ஷன்ஸுன்னு இல்லை, நம்ம இதில் ரீப்ளேஸ் இருக்குது. அதனால தான் நான் இந்த இடத்துல எக்ஸ்ட்ரான்னு தந்திருக்கேன். ஸோ நம்ம இப்போ இது ஒரு தகுந்தாப்பில் ஒரு ப்ரோக்ராம் பார்ப்போம். ஃபைன். நமக்கு இப்போ ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்ஸ் ஒன்று கோடிங்கை பார்ப்போம். ஸோ நான் இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன், வேர் a = நியூ ஸ்ட்ரிங்குன்ட்டு. ஸோ அந்த ஸ்ட்ரிங்குள்ளே நான் ஒரு ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணியிருக்கேன் ஸ்ட்ரிங்கை. ஸோ வெல்கம் டு கம் அப்படின்ட்டு நான் பாஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னொரு ஸ்ட்ரிங் ஒன்று சாதாரண ஸ்ட்ரிங் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இட்ஸ் நோன் அஸ் கம். ஃபைன். இது ஒரு ரீசனுக்காக அப்படி க்ரியேட் பண்ணியிருக்கேன் நான் சொல்கிறேன் நான் இப்போ வரும்போது. அண்ட் இதில் கன்கேட் ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் கன்கேட் இல்லையா. ஸோ கன்கேட் வரும்போது என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டோட இந்த செகண்ட் ஸ்ட்ரிங்கை வந்து நான் கன்கேட்னேட் பண்ணுறேன். ஸோ வெல்கம் டு கம் அப்படின்ட்டு எனக்கு டிஸ்பிளே ஆகும் அந்த பர்டிகுலர் கன்கேட் ஃபங்க்ஷனில். நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். ஸோ அதில் பாருங்கள். ஸோ கன்கேட் வந்துடுச்சு. வெல்கம் டு கம் இஸ் மை ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங், கம் வந்து செகண்ட் ஸ்ட்ரிங் இல்லையா. ஸோ ரெண்டும் ஜாயின் பண்ணி வெல்கம் டு கம் அப்படின்னு வந்துச்சு பாருங்கள். ஓகே. ஸோ திஸ் இஸ் மை கன்கேட் ஃபங்க்ஷன். அண்ட் அப்பர் கேஸ்னு வரும்போது என்னோடய வெல்கம் டு கம் வந்து எனக்கு அப்பர் கேஸில் அதாவது கேபிட்டல் லெட்டரில் வேணும். அண்ட் 2 லோயர் கேஸ் வந்து எனக்கு அது ஸ்மால் லெட்டர்ஸில் வேணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அப்படி சொல்லும்போது எனக்கு பாருங்கள் வெல்கம் டு கம் கேபிட்டல் லெட்டர்ஸில் வந்துருச்சு. அண்ட் லோயர் கேஸில் பார்த்தீங்கன்னா வெல்கம் டு கம் ஸ்மால் லெட்டர்ஸில் எல்லாம் வந்துருச்சு. ஆனால் கொடுக்கும்போது பாருங்கள் நான் வெல்கம் வந்து W வந்து கேபிட்டலில் தந்திருக்கேன். ஆனால் 2 லெவல்ஸ் கன்வெர்ட் ஆகும்போது எனக்கு ஸ்மால் லெட்டரில் வந்துருச்சு. ஃபைன். அடுத்தது பார்த்திங்கன்னா கேரட். ஸோ கேரட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு இந்த ஏங்கிற இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங், அதாவது இந்த வெல்கம் டு கம்ங்கிற அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கில் எனக்கு நம்பர் 5ல் இருக்கிற கேரக்டர் டிஸ்பிளே பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அப்படி வரும்போது அதை எக்ஸிக்யூட் பண்ணனா எனக்கு எம்ங்கிற வேல்யூ ரிட்ரைவ் ஆகுது. ஸோ எம்ங்கிற அந்த வேல்யூ வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த எம்ங்கிற வேல்யூ இந்த 5ன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ 5ன்னு கொடுக்கும்போது 1 2 3 4 5. ஓகே. ஸோ இந்த பர்டிகுலர் கேர் ஆக்ட் பொசிஷன் 5th ஸ்ட்ரிங், அதாவது 5th ஸ்ட்ரிங்கில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 0லேருந்து ஆரம்பித்து எம்முங்க இருக்குது. ஸோ அந்த எம் எனக்கு ரிட்ரைவ் ஆகுது.
ஓகே. ஸோ இது 2 வாட்டி கொடுத்துட்டேன் நான் பை மிஸ்டேக்காக, சரிங்களா. அண்ட் இண்டெக்ஸ் ஆஃப் வந்து எனக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட் அக்கரன்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரிங். ஸோ என்னோட ஏ டாட் இண்டெக்ஸ் ஆஃப்னு வரும்போது இந்த ஏ ஸ்ட்ரிங் வெல்கம் டு கம்மில் வந்து இந்த பியை உள்ளே பாஸ் பண்ணேன். பி வந்து என்னது கம். ஓகே. ஸோ இந்த வெல்கம் டு கம்மில் அந்த கம்முங்கிற அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கு ஃபஸ்ட்டு அக்கர் ஆகுது எங்கே அப்படின்னு நான் கேட்குறேன். ஃபஸ்ட்டு அக்கர் ஆகுறது வந்து எனக்கு அவுட்புட்டில் பாருங்கள் 3ன்னு காட்டுது. ஸோ 3ன்னு காட்டுச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோன்னா பாருங்கள் 1 2 3, அதாவது 0லேருந்து ஆரம்பித்து பாருங்கள் 0 1 2 தேர்ட் பொசிஷன்லேருந்து தான் எனக்கு ஆரம்பிக்குது. ஓகே. கம்முங்கிற அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கு இல்லையா, ஃபஸ்ட் அக்கராக அங்கே தானே. அண்டு லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃபில் பாருங்கள் எனக்கு அவுட்புட் வந்து 11 அப்படின்னு காட்டுது. ஏன் 11ன்னு காட்டுதுன்னா பாருங்கள் 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ கம்முங்கிறது வந்து 11th கேரக்டராக இருக்குது. சீயிங் ஸ்டார்ட் ஆகுது 11th ஸ்டார்ட் ஆகுது. ஃபைன். ஸோ அது வந்து லாஸ்ட் அக்கரன்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரிங். ஓகே. இப்போது நான் இந்த கம்மில் வந்து இதை நான் எடுத்துடுறேன் இந்த கம்மை. ஸோ வெல்கம் டூன்னு மட்டும் தந்திருக்கேன். இப்போ என் அவுட்புட் லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் என்ன வரும், எனக்கு 3 தான் வரும். ஏன்னா அது ஒரு கம் தான் இருக்கே. ஓகே. ஸோ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எனக்கு லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் 3 தான் இருக்குது. 11 மாறிடுச்சு. ஏன் அப்படின்னா என்னோடய லாஸ்ட்டும் ஃபஸ்ட்டும் அதான் இப்போ எனக்கு மாற்றமே கிடையாது. ஃபைன். I hope so you understood this. Now we'll get back to the slides. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா டைப் கன்வர்ஷனை பற்றி பார்ப்போம். ஸோ ஜாவாஸ்கிரிப்டை பொறுத்தவரையில் நமக்கு பொதுவாக ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ், அதாவது நம்பர், ஸ்ட்ரிங், பூலியன் இப்படி தான் இருக்கும் இல்லையா. இப்போ ஒரு பர்டிகுலர் டேட்டா டைப்பில் இன்னொரு பர்டிகுலர் டேட்டா டைப்புக்கு நமக்கு எப்படி வேல்யூஸை கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பர்டிகுலர் டாபிக். ஸோ பொதுவாக ஜாவாஸ்கிரிப்ட்டுக்கு நமக்கு 3 ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் தான் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்ட்ரிங்கு, நம்பர் அண்ட் பூலியன், சரிங்களா. இப்போ ஸ்ட்ரிங் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ நான் எந்த வேல்யூவாக இருந்தாலும் நான் அதை ஸ்ட்ரிங்குக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நான் விருப்பப்பட்டேன்னா நான் ஸ்ட்ரிங்குங்கிற அந்த பர்டிகுலர் மெத்தடை யூஸ் பண்ணணும், டேட்டா கன்வர்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணணும். கன்சிடர் நான் எந்த பர்டிகுலர் டேட்டா டைப்பாக இருந்தாலும் நான் அதை நம்பருக்கு கன்வெர்ட் பண்ணணுன்னா இந்த நம்பருங்கிற டேட்டா டைப்பை யூஸ் பண்ணணும். இது நம்ம போன ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. அண்ட் கன்வெர்டட் டு பூலியன், அதாவது இந்த ஃபங்க்ஷன் பூலியன்கிற ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணணும். ஃபைன். அண்ட் பார்ஸ் இன்ட், இந்த பார்ஸ் இன்ட் என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து இன்டீஜர் நம்பராக கன்வெர்ட் பண்ணணும். ஃபைன். அண்ட் நீங்கள் கேட்கலாம் இந்த பார்சென்ட்டுக்கும் இந்த நம்பருக்கும் என்ன வித்தியாசம், இதுவும் நம்பர் தான் கன்வெர்ட் பண்ணுவோம், அதுவும் நம்பர் தான் கன்வெர்ட் பண்ணுது. பட் இந்த நம்பர் வெறும் நம்பருங்கிறது வந்து நமக்கு டெசிமல் கூட அக்செப்ட் பண்ணும். பட் பார்சென்ட்டுங்கிறது இட் டசன்ட் அக்செப்ட் எனி டெசிமல்ஸ். ஓகே. ஜஸ்ட் பியூர் இன்டீஜரை மட்டும் தான் அக்செப்ட் பண்ணோம். நமக்கு இது பாருங்கள் பார்ஸ் இன்ட்டுன்னு நான் தந்திருக்கேன். அதுக்குள்ளே பாருங்கள் நான் 20 ஹலோ அப்படின்னு தந்திருக்கேன். ஸோ 20ங்கிறது ஒரு இன்டீஜர், ஹலோங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்கு. இதை நான் பார்சென்ட்டுக்குள்ளே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அவுட்புட் 20 தான் வரும். ஓகே. இந்த ஹலோ வந்து வராது. ஓகே. ஸோ அந்த 20 என்ன ஒரு நம்பரை நீங்கள் நம்பரால் ஆரம்பிச்சிங்க அந்த நம்பரை வந்து காட்டிடும். பட் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்ன டிஸ்அட்வான்டேஜ்னால் இப்போ இந்த 20 வந்து ஹலோக்கு ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அவுட்புட் வந்து வராது. உங்களுக்கு அவுட்புட் என்ன தான் வரும். ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நம்மளால் இன்டீஜராக கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ நாட் அ நம்பர் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு அவுட்புட் வரும். நாட் அ நம்பரை பற்றி நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருப்போம். அண்ட் இப்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ உங்களுக்கு ஃப்ளோட்டில் வேணும், உங்களுக்கு டெசிமல் பார்ட்டில் வேணும் அப்படின்னா வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ஃப்ளோட்டிங் பண்ண கன்வெர்ட் பண்ணோன்னா பார்ஸ் ஃப்ளோட் அப்படின்னு தரணும். ஃபைன். அண்ட் ஈவேல் வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபங்க்ஷன். இது எதுக்கு அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ளே நீங்கள் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் தந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2 × 3 × 5 அப்படின்னு தந்திருக்கீங்கன்னா இதில் உங்களுக்கு ப்ரெசிடென்ஸ் மூலமாக ஒர்க் அவுட் ஆகும். ஓகே. ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் தெரியும். ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ்னால் என்ன, மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர், டிவிஷன் ஆப்ரேட்டருக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு, அடிஷன் சப்ட்ராக்ஷனுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு ப்ரிஃபரன்ஸ் பார்த்துருப்போம் நம்ம ப்ரோக்ராமிங்கில். அது வந்து இந்த இவால் ஃபங்க்ஷன் மூலமாக எக்ஸிக்யூட் ஆகும். ஃபைன். ஸோ ஒரு நீங்கள் ஸ்ட்ரிங்காகவே தரலாம், ஆனால் அது வந்து அந்த எக்ஸ்ப்ரெஷனை வந்து நம்பராக கன்வெர்ட் பண்ணி அதை எவாலுவேட் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் காட்டிடும். ஃபைன். ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம், இன்னும் தெளிவாக புரியும். ஃபைன். நம்ம இப்போது டேட்டா டைப் கன்வர்ஷன்ஸ்க்கு உண்டான ஒரு கோடை பார்ப்போம். ஸோ என்னோடய பாடி செக்ஷனுக்குள்ளே ஸ்கிரிப்ட் டேக்குள்ளே நான் வந்து 2 ப்ராம்ப்ட் மெசேஜ் கொடுத்துருக்கேன். ஸோ என்டர் அ நம்பர் அப்படின்ட்டு யூசர்கிட்டேருந்து வாங்குகிறேன். ஸோ என்டர் த ஃபஸ்ட் நம்பர், என்டர் த செகண்ட் நம்பர்னு கன்சிடர். இப்போ நான் 2 நம்பர் வாங்குகிறேன் யூசர்கிட்டேருந்து, அது நான் நம்பர் மெத்தடுக்கு கன்வெர்ட் பண்ணுறேன். பாருங்கள்
வாங்கின ஸ்ட்ரிங்கை நான் நம்பருக்காக கன்வெர்ட் பண்ணிவிட்டு என்னோடய அவுட்புட்டை வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகே, அண்ட் ஒன் மோர் திங், இதில் பாருங்கள், என்னோடய ஏங்கிறது அந்த ஸ்ட்ரிங்கை வந்து அந்த பர்டிகுலர் ப்ராம்ப்டில் நான் வாங்குறேன் இல்லையா அந்த நம்பரை வந்து நான் ஸ்ட்ரிங்குக்கு கன்வெர்ட் பண்ணுறேன். ஓகே, ஸ்ட்ரிங்குங்கிற அந்த மெத்தட் மூலமாக நான் ஸ்ட்ரிங் கன்வெர்ட் பண்ணி இன்னொரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். ஒன்ஸு இந்த டிங்கிறது இப்போ ஒரு ஸ்ட்ரிங்குக்கு கன்வெர்ட் ஆன ஒரு வேரியபிள், அதோட நான் இப்போ +200 அப்படின்னு கொடுத்தேன்னா அது கன்கேட்டினேட் தான் ஆகும், உங்களுக்கு ஆட் ஆகாது. ஓகே, ஸோ எனக்கு அந்த அவுட்புட் வந்து கன்கேட்டினேட் ஆகி டிஸ்பிளே ஆகும். ஃபைன். அண்ட் இப்போ நான் இதுவரையும் உங்களுக்கு இந்த அவுட்புட் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், எனக்கு ஃபஸ்ட்டு ப்ராம்ப்ட் வந்துடுச்சு. ஸோ என்டர் த ஃபஸ்ட் நம்பரில் நான் இப்போ 10 அப்படின்னு டிஸ்பிளே பண்ணுறேன். என்டர் த செகண்ட் நம்பரில் 20 அப்படின்னு டிஸ்பிளே பண்ணுறேன். பாருங்கள், எங்கள் அவுட்புட் வந்துச்சு 13 ஃபஸ்ட்டு நம்பர் கன்வெர்ட் ஆச்சு இல்லையா அது. அண்ட் நான் திருப்பி ஓகேன்னு கிளிக் பண்ணும்போது செகண்ட் ரிசல்ட் பாருங்கள் 10 200ன்னு வருது. ஸோ 10 வந்து என்னோடய ஃபஸ்ட்டு இன்புட்டு, அது வந்து நான் ஸ்ட்ரிங்கு கன்வெர்ட் பண்ணி அதோட நான் இப்போ 200ங்கிற அந்த பர்டிகுலர் நம்பரை நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணும்போது எனக்கு ஸ்ட்ரிங்கும் ஒரு நம்பரும் செஞ்சதுன்னா எனக்கு ஸ்ட்ரிங்காக தான் மாறும், நம்பராக மாறாது. அது நம்ம ரொம்பவே ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ 10,200ன்னு எனக்கு கன்கேட்டினேட் ஆகிடுச்சு. ஃபைன். ஸோ இப்போ என்னோடய அடுத்த அவுட்புட் பாருங்கள், பூலியன் ரிசல்ட் இஸ் பூலியன் பி அப்படின்னு வருது. ஸோ பூலியன் பின்னு கொடுத்தோன்னே பி வந்து என்னது, என்னோடய செகண்ட் இன்புட் நான் என்ன தந்தேன், 20 தந்தேன் இல்லையா. ஸோ 20 வந்து வேல்யூ என்ன அப்படின்ட்டு அதோட பூலியன் வேல்யூஸை நான் ரிட்டர்ன் பண்ணேன். ஸோ அதுக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரூ அப்படின்னு வருது. ஏன் ட்ரூன்னு வருதுன்னா, நம்ம பூலியன் வேல்யூஸ்னால் என்ன, 1, அதாவது 0 தவிர எந்த இன்டீஜர் வேல்யூஸ், அந்த பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் வேல்யூஸ் இருந்தாலும் அதுக்கு வேல்யூ ட்ரூன்னு தான் வரும். 0 அப்படின்னு நம்மளுக்கு இன்புட் வந்துச்சுன்னா அதுக்கு ஃபால்ஸ். இதுதான் பூலியன் இல்லையா. ஸோ சின்ஸ் நம்ம 20 கொடுத்ததால் இட்ஸ் அ கிரேட்டர் தேன் 0 அண்ட் இட்ஸ் அ பாசிட்டிவ் இன்டீஜர்னால நமக்கு அவுட்புட் ட்ரூன்னு வந்துடுச்சு. ஓகே, அண்ட் ஒன் மோர் திங், இதில் வேர் str = 80 குட் பாருங்கள், இதுதான் நான் சொன்னேன். ஸோ இது ஒரு ஸ்ட்ரிங், எனக்கு இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே தந்திருக்கேன் 80 குட் அப்படின்னு தந்திருக்கேன். அண்ட் இது str1ல் பார்த்தீங்கன்னா 89.3 தந்திருக்கேன். ஃபைன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இன்னொரு புது வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு பார்ஸ் இன்ட் str என்னோட 80 குட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை நான் உள்ளே பாஸ் பண்ணுறேன். அப்படி பாஸ் பண்ணும்போது எனக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பாருங்கள், எனக்கு 80 மட்டும்தான் வருது, குட் வரல. ஏன் வரலன்னா, எனக்கு ஸ்ட்ரிங்கு, இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கை நான் வந்து இன்டிஜராக கன்வெர்ட் பண்ண முடியாது. குட்டுங்கிறத என்னால் இன்டிஜராக கன்வெர்ட் பண்ண முடியாது, ஆனால் 80 என்னால் இன்டிஜராக கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 89.3 தந்திருக்கேன். ஓகே, அது கூட நான் இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இன்டிஜராக நான் அதை கன்வெர்ட் பண்ணும்போது எனக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். எனக்கு 89 தான் வருது, 0.3 வரல. ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்சென்ட் வந்து டெசிமல்ஸ் அக்செப்ட் பண்ணாது, வேறஸ் நம்பரை டெசிமல்ஸ் அக்செப்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. அதுக்கு இல்லஸ்ட்ரேட் பண்ணுற மாதிரி தான் அந்த எக்ஸாம்பிள். ஸோ எனக்கு 89.3 அவுட்புட் வரல, ஜஸ்ட் 89 தான் வந்துச்சு. 0.3 டெப்ரிகேட் ஆகிடுச்சு. ஃபைன். அடுத்தது பாருங்கள், ஸோ இந்த இடத்துல வேர் ஃபிண்ட் புதுசாக இன்னொரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். பார்ஸ் ஃப்ளோட் தந்திருக்கேன். ஃப்ளோட் str1 என்னது 89.3 அதை இப்போ நான் ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணும்போது எனக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பாருங்கள். 89.3 வந்துச்சு. ஸோ இந்த வாட்டி எனக்கு அது ஃப்ளோட்டாக கன்வெர்ட் ஆகி எனக்கு வேல்யூஸ் டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஓகே, ஸோ லாஸ்ட்டாக நமக்கு அந்த eval ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ evalல பாருங்கள், str2ல் வித்தின் த டபுள் கோட்ஸ் இது ஒரு ஸ்ட்ரிங்கு தான், 3 + 4 × 7 தந்திருக்கேன். ஸோ நமக்கு ப்ரோக்ராமிங்கில் இருக்க இந்த ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் மூலமாக நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, மல்டிப்ளிகேஷன் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ்னு தெரிய வருது. ஸோ 7 × 4 = 28, 28 + 3 = 31. ஸோ அந்த ஆர்டரில் தான் போகும். ஃபைன். நீங்கள் 3 + 4 7 7 × 7 49 அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ சிஸ்டமுக்கு உண்டான ஒரு சில ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் வேல்யூஸ் இருக்குது. ஸோ அது தந்தப்பில் தான் அது போகும். ஸோ நான் eval கன்வெர்ட் பண்ணும்போது எனக்கு அவுட்புட் பாருங்கள், இந்த இடத்துல 31 டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதில் நமக்கு தெரிய வேண்டியது என்னென்னா, இது ஃபுல்லாகவே ஒரு ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் மூலமாக தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிய வேண்டியது. ஃபைன். ஸோ நான் உங்களுக்கு ஒரு சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் இந்த இடத்துல. ஸோ இப்போ 80 குட்டுக்கு பதில் நான் குட் 18 தரேன். இப்போது இதை நான் திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணுறேன் உங்களுக்கு. திருப்பி 10 20 பாருங்கள், எங்கள் அவுட்புட் 13 வந்துச்சு. செகண்ட் ரிசல்ட்டு 10 வந்துச்சு. பூலியன் வேல்யூஸ் ட்ரூ, நோ ப்ராப்ளம். பார்சென்ட் பாருங்கள், என்னால் என்ன வருது.
ஏன் NaN வருதுன்னா நான் குட் 18 தந்திருக்கேன். அதாவது நம்பரை வந்து நான் ஃப்ரண்ட்டில் தரேன், நான் பேக்கில் தந்திருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஃபைன். எனக்கு NaN ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நாட் அ நம்பர். ஓகே, இது ஒரு நம்பர் இல்லை, அது ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்ட்டு நம்மளுக்கு சொல்லுது. ஃபைன். ஸோ உங்களுக்கு இப்போது ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டேட்டா டைப் கன்வர்ஷனை பற்றி. ஃபைன். நவ் வில் கோ பேக் டு தி ஸ்லைட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் செக்ஷனில் நம்ம ஈவெண்ட் ஹேண்ட்லிங்கை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த செஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் அ லாட்.